டிஜே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த கீபோர்ட் கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், பி மைனர் கார்டு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிலேஷன் கார்டு வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பி மைனர் கார்டில் இருக்கிற இன்வர்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். பி மைனர் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். பி மைனர் கார்டுக்குரிய சாங்கும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் கார்ட்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ரிலேஷன் கார்ட்ஸ், ஓகேவா? மேஜர் கார்டில் நம்ம பேசிக் ரிலேஷன் தான் பார்த்தோம். இப்போ மேஜர் கார்டில் மைனர் ரிலேஷன்ஸ் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ கிளாஸுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி மேஜர் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளே பண்ண போகிறோம். அதனுடைய பேசிக் ரிலேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனர் ரிலேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ட்ரோலே நான் கொடுத்துருப்பேன் மைனர் ரிலேஷன். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா விளாவரே என்ன பண்ண போகிறோம், கீஸில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த சி மேஜர் கார்டில் இருக்கிற பேசிக் ரிலேஷன் ப்ளஸ் மைனர் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர் கார்டோட ரிலேஷன் கார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முந்தின செஷன்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி மேஜர் கார்டோட மைனர் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சி மேஜர் கார்டில் இருக்கிற பேசிக் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், திரும்பி ரீகால் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி இது ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு செஷன் தான் அது. இது இப்போ பாருங்கள் எப்படி நான் அந்த சி மேஜர் கார்டு பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஏ சி, எஃப் மேஜர் கார்டு. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜி பி டி, ஜி மேஜர் கார்டு. ஓகேவா? ஓகே, நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு. திரும்பி சொல்கிறேன், சி மேஜர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்டு எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக என்ன பண்ணுறேன், நான் பாடி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல மைனர் கார்டு வருது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைவான ஆவியானவரே அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். நிறைவான ஆவியானவரே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பியானோ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அது வந்து அடுத்து வருகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த பியானோ ஸ்டைல் எப்படி ப்ளே பண்ணுறது, கார்டு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத நான் லெஃப்ட் சைடு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு குறைவுகள் ஆவியானவரே, குறைவுகள் மாறுமே, நீர் வந்தா. கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்களா? இங்க இந்த மைனர் கார்டு வருதுன்னு, ஏ மைனர் கார்டு எங்க வருது? இப்போ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். மாறுமே மாறுமே அப்படின்னு வரும்போது மாறுமே எஃப் மேஜர், முடியாதும் ஏ மைனர், முடியாததும் சாத்தியம் ஜி மேஜர், மாறுமே நிறைவே எஃப் மேஜர், நீர் வாருமே நிறைவே சி மேஜர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவி எஃப் மேஜர், ஆனவரே ஜி மேஜர், ஆவி அப்படின்னு வரும்போது ஆவி எஃப் மேஜர், ஆனவர் அப்படின்ற போது ஜி மேஜர், ஆனவர் திரும்பி சி மேஜர். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸ்கேல்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், ஒரு சாங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, என்ன ஸ்கேலில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்கேலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, நிறைவே நீர் வாருமே, நிறைவே திரும்பி பாடலாமா,
பாடும்போது உங்களுக்கு திரும்பி வந்து என்ன ஆகும், நம்ம எப்படி எந்தெந்த இடத்துல அந்த கார்டு வரும், எந்தெந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்டு முடியுது அப்படின்றத உங்களால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக பார்க்க முடியும். திரும்பி பாருங்க அந்த ஸ்டாண்ட்ஸு. நிறைவே நிறைவே வரும்போது நிறைவே ஏ மைனர், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே எப்படி ஆவியானவரே. இருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த ஆவியானவரே வருது, திரும்பி உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லி காமிக்கிறேன். ஆவியானவரே. கார்டு உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த டைப் யூஸ் பண்ணிருப்பேன். இது எதுக்காகனா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்வர்ஷன் கார்டு வந்து பிடிக்கும்போது சொல்லியிருப்பேன். இது ஷிஃப்ட் பண்றதுக்கு ஜி மேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சி மேஜர் நான் பிடிச்சிருக்கேன்னா சி மேஜர்ல இருந்து ஜி மேஜர் நான் ஷிஃப்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன், இந்த இன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். இதை நான் யூஸ் பண்ணி பழகிட்டனால என்ன ஆகுதுன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியல, பேசிக்காக அந்த மாதிரி என்னால் ப்ளே பண்ண முடியல. ஸோ அதான் ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக்காக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் இன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைவே நிறைவேன்னு வரும்போது ஏ மைனர், நிறைவே நீர் வாருமே, வாருமேன்னு வரும்போது ஜி மேஜர், வாருமே நிறைவே எஃப் மேஜர், நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவருக்கு எஃப் மேஜர், ஆவியானவர், ஆனவர்ன்ற போது ஜி மேஜர், ஆனவர் ரே சி மேஜர். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிதம் போட்டு என்ன பண்ண போறோம், இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ரிதம் வந்து பாத்தீங்கன்னா பேலட்ல சோல் ஆர்பி அப்படின்ற ஒரு பீட்டு நான் எடுத்திருக்கேன். இதோட டெம்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 78 வச்சுக்கலாம். 78 வச்சுட்டு இன்ட்ரோ போட்டு என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணி பாடலாம். ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மைனர் கார்டு நம்ம பிடிச்சி எக்ஸ்ட்ரா ஒரு மைனர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சி மேஜர் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மைனர்ஸ் வந்து ரிலேஷன் மைனரா வரும் பாத்தீங்கன்னா சி மேஜர், டி மைனர், பி மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர். ஓகேவா? திரும்பி சொல்றேன். சி மேஜர், டி மைனர், பி மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர். ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மைனர் கார்ட் ப்ளஸ் மேஜர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. திரும்பி உங்களுக்காக ஸ்லோவாக நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சி மேஜர், டி மைனர், பி மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர், சி மேஜர். ஓகேவா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமினிஸ்ட் கார்டு இருக்குது, இதில் sus2 sus4 அப்படின்ற அட்வான்ஸ்டு கார்ட்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத அதுக்கடுத்து வருகிற நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவான ஆவியானவரே இந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்,
ஒரு மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏ மைனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணோம், நிறைவே, அந்த இடத்துல நிறைவே, அந்த நிறைவே அப்படின்னு வரும்போது ஏ மைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். இப்போ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மைனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சாங்கை முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவே நீர் நிறைவே நீர் வாருமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனர் கொடுத்தேன்னா, நீ நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைனர் கார்டு வந்துச்சு. ஏ மைனரோட சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். பாருங்களேன், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. என்ன கார்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா, நிறைவே ஏ மைனர் நீர் வாருமே, இ மைனர் நீர் வாருமே, நிறைவே எஃப் மேஜர் நீர் வேண்டுமே, ஜி மேஜர் நிறைவே, ஏ மைனர் நீர் போதுமே, இ மைனர் ஆவி எஃப் மேஜர் ஆனவர் ஜி மேஜர், ரேக்கு வந்து சி மேஜர். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த மைனர் கார்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி நம்ம பார்த்தோம் சி மேஜர், டி மைனர், இ மைனர், சி மேஜர், டி மைனர், இ மைனர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மைனர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்டு, 3 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கார்டு. சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், மைனர் கார்டில் டி மைனர், இ மைனர், ஏ மைனர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி மைனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம், அந்த மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த டி மைனர் இருக்குது பார்த்தீங்களா, டி மைனர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி மைனர், இ மைனர், ஏ மைனர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து மைனர் கார்டு வருதா அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்ணணும், நிறைவே நிறைவே தரரா அந்த இடத்துல ஏ மைனர் வருது, தரரா அந்த ஏ மைனரோட சேர்த்து இ மைனர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி மைனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மைனர் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப வந்து கொடுக்கணும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி மைனர் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துக்கு இந்த டி மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருதோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிமைனிங் அந்த சாங் என்ன பண்ண போகிறோம், நம்ம பாட போகிறோம். எந்த இடத்துல இந்த டி மைனர் கார்டு வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம்.
முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வெல்லுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வெல்லுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் டி மைனர் வந்தேன். டி மைனர் நீங்க வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியல. அதாவது நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ அந்த ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டி மைனர் வந்துட்டு என்ன பண்ணணும், டக்குன்னு என்ன பண்ணிடணும், அதாவது ஒரு சில கார்டு வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகும், ஒரு சில இடத்துல சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகிற இடத்துல சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டக்குன்னு அந்த கார்டு வந்துட்டு என்ன பண்ணிடணும், அதுக்கு ரிலேட்டடான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடணும், கார்டு பிடிக்கணும். எதுக்காக நம்ம இந்த மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த மைனர் கார்டு நம்ம ப்ளே பண்ணுறோம்னா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக. ஓகேப்பா. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே இப்படி நார்மலாக வாசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் சாங் அழகுபடுத்தணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீர் வந்தால் ஏ மைனர் கொடுக்கும்போது அந்த ஃபீல் வரும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே மைனர் முடியாததும் எஃப் மேஜர் சாத்தியமாகுமே ஜி மேஜர். திரும்பி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் டி மைனர் வருதா, சாத்தியமாகுமே. இப்படியும் வரலாம். முடியாததும் அப்படியே மாத்தலாம். முடியாததும் சாத்தியமாகுமே. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது ஒரு பார்ட். ஓகேவா. இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி மேஜர் கார்டில் இந்த சாங்கை நம்ம பாடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக வந்து இந்த சாங் வந்து நிறைவான ஆவியானவரே இந்த சாங்கை ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க. அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் கார்ட்ஸ் மட்டும் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப்பாக வந்து ஒரு கீபோர்ட் பிளேயர் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்னும் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கு இப்போ பிகினராக இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்னும் வர நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கீபோர்ட் பிளேயர் இன்னொரு கீபோர்ட் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 பேர் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வரலாம், இந்த மாதிரி கார்டு வரலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸாஃபோன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா. உங்களுக்கு பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில வந்து லீடு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட ஹார்ட்னு சொல்லலாம். ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நிறைவான ஆவியானவர் சாங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டே என்ன பண்ண போகிறோம், கார்டு பிடிச்சிக்கிட்டே ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா. ரிதம் போட்டு பாருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைவான ஆவியானவரே ஒரு சாம்பிளுக்காக வந்து இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் கார்டில் மைனர் ரிலேஷன் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெஸிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே மைனர் கார்ட்ஸ், மேஜர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கள், இந்த செஷனில் பார்த்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி மேஜர் கார்டில் இருக்கிற மைனர் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டி மேஜர் கார்டில் இருக்கிற மைனர் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த கீபோர்ட் செஷனில் நான் உங்களை பார்க்குறேன்.